பாட்டி வந்து அனாமிகாக்கும், விஜய்க்கும் வந்து நடக்கிற பூஜையில எல்லாருமே கலந்துக்கணும். 3 ஜோடிகளும் தான் இந்த பூஜைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால வந்து அனாமிகாவுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல இது. எனக்கும் விஜய்க்கு தானே கல்யாணம் ஆச்சு. நான் எதுக்கு வந்து இந்த மகா கூட உட்காந்து பூஜை பண்ணணும்? அவங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்குலாம் எதுக்கு பூஜை பண்ணணும்? அதெல்லாம் வேணாம். நாங்க 2 பேர் மட்டும் தான் பூஜை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து காயத்ரி கிட்ட தூண்டி விட்டு அனுப்புறாங்க அனாமிகா. உடனே அவங்களும் போய் பாட்டிக்கிட்ட பேசுறாங்க. இங்க பாரு முதல்ல வந்து எப்பவுமே நம்ம சொல் பேச்சு தான் நம்ம மருமக கேட்கணும். அவ சொல் பேச்சு கேட்டு நீ ஆடிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு நீ பண்ணுறதெல்லாம்? அவளை இப்போவே அடக்கி வை. அதான் உனக்கு நல்லது. புரியுதா? நீ சொல்கிறதான் அவள் கேட்கணும். இந்த வீட்டில் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும். எல்லோரும் ஒத்துமையாக தான் பூஜை பண்ணணும். நீயும் ஒத்துமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வை. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போகிறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் காயத்ரி வந்து அனாமிகா கிட்ட வேறு வழியில் பூஜை நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அனாமிகா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து பூஜைக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து மகாவை வந்து கிளம்ப சொல்கிறாங்க பாட்டி. மகாவும் கிளம்புறதுக்காக போகிறாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா கிளம்பி வராங்க. அப்போ வந்து மகா என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பலான்னு போகும்போது கரெக்டாக வந்து அவங்களுக்கு ஃபோன் வருது. இங்கே வந்து பிரபா என்ன பண்ணுறாங்க, அப்படியே மனசு கஷ்டத்தோடு வந்துட்டுருக்காங்க. திடீர்னு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது பிரபாவுக்கு. அதனால் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரபாவை காப்பாற்ற முடியாது சொல்லிட்டாங்க. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உயிருக்கு போராடிட்டு இருக்கா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. ரொம்ப வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம மகா. உடனே நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. சூர்யா வந்து நானும் வரேன் அப்படின்றாரு. அதெல்லாம் வேணாம், இங்கே பூஜை நடந்துட்டுருக்கு. நல்ல காரியம் நடக்கும்போது வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல அனாமிகாவுக்கும் விஜய்க்கு ஒரு நல்லது நடக்குது. இந்த டைமில் சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும். எல்லாருக்குமே மனசு கஷ்டம் தானே. அதனால் நீங்கள் நான் எப்படியாவது வந்து நான் எங்கேயாவது போயிருக்கேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இந்த பூஜையை அவங்கள வச்சு முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்கப்பா மகா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாரும் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து அவள் வந்து கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருக்கா. அவங்க அம்மா வீட்டில் ஒரு பிரச்சனை, அதுக்காக போயிருக்கா அப்படின்னோடனே இப்படி பண்ணிட்டாலே இது கொஞ்சம் கூட நல்லா இருக்கா? என் பையனும் மருமகளும் வந்து நல்லபடி பூஜை செய்யுது, அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் இப்படிலாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா காயத்ரி எப்பவும் போல திட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அனாமிகா வந்து எங்களை பிடிக்கல அவங்களுக்கு, அவங்க தான் அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூர்யா தவிக்கிறாரு. இங்கே பாருங்கள், மகா சொல்லிட்டு தான் போனா இந்த பூஜையை நடத்த சொல்லி அப்படின்னோடனே, ஓ அந்தம்மா பெரிய ஆள், அந்தம்மா சொல்லிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து என்னன்னு தெரில, எதுக்காக வந்து மகா போனான்னு தெரில. ஆனால் மகா வந்து இந்த பூஜையும் விட்டுட்டு போயிருக்காள்னா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதனால் மகா வந்தோடனே பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் எல்லாரும் வந்து செமையாக டென்ஷன் ஆகி இங்கே அனாமிகா பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. அவளுக்காக நான் காத்துட்ருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பிரபாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதால் சரி அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே பதவி போகிறாங்க. இங்கே மகா வந்தோன்னா அழறாங்க. பிளட்டு வேணும், உடனே வந்து தரணும், அது வந்து ரேர் குரூப்பு, நெகட்டிவ் பிளட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகா தவிக்கிறாங்க. வந்து மகா இந்த மாதிரி வேணும் தான் வந்து பூஜை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே மகா ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் சூர்யா செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே சூர்யா வந்து வேறு வழி இல்லாமல் வந்து மகா பதிப்பில் பேசுனீங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி மகா வந்து அவங்க தங்கச்சி வந்து ஆக்சிடென்ட் ஆனதால் தான் போனால், வேறு எதுவும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து எனது பிரபாக்கு ஆக்சிடென்ட்டா, என் ப்ரோக்கு ஆக்சிடென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த பூஜையில் உட்காந்துட்டு எழுந்து வந்துடுறாரு. எனக்கு பூஜை வேணாம், ஒன்றும் வேணாம், முதல்ல நான் பிரபாவை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இதை பார்க்குற அனாமிகாவுக்கு அப்படியே செம்ம டென்ஷனாக இருக்குது. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த டைமில் நம்ம மகா கால் பண்ணி இந்த மாதிரி ரத்தம் வேணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோனை வாங்கி விஜய் வந்து எனக்கும் அதே பிளட் குரூப் தான், நான் கொடுக்குறேன் என் ப்ரோக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்பி வரேன்றாரு. இல்லை நீங்கள் கிளம்பி வர வேணான்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. இல்லை எனக்கு என் ப்ரோ தான் முக்கியம், மீதியெல்லாம் அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து அனாமிகா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த பூஜையை முடிச்சுட்டு போகலாம்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு பூஜையோட முக்கியமானது ஒரு உயிர் போயிட்டு இருக்கும்போது அதை காப்பாற்றுறது, அதை தான் எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதை பார்க்குற தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. பூஜைன்றது இன்னொரு நாள் கூட வச்சுக்கலாமா, ஆனால் வந்து ஒரு உயிரை காப்பாற்ற என் பேரன் போயிருக்கான், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்கிறாங்க. சூர்யா வந்து இப்போ புரிஞ்சுதா எதுக்காக மகா போனான்னு சொல்லிட்டு. மகாவை அந்த பேச்சு பேசுனீங்க, அவள் தங்கச்சி உயிருக்கு போராடி இருக்கும்போது இங்கே உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து எல்லாரும் அப்படி பார்த்து முறைக்கிறாங்க. உடனே அனாமிகா வந்து அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், விஜய் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்கான்னு இனிமேட்டாவது புரிஞ்சுக்கோங்க. விஜய் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக போயிருக்கான். அதனால் வந்து இந்த பூஜையெல்லாம் முக்கியம் இல்லை, பூஜையை முதல்ல நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. இதை பார்த்து அனாமிகாவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. அப்படியே வந்து போயிட்டு ரூமில் போயிட்டு உட்காந்துடுறாங்க. எல்லாம் அவளால் தான், அந்த மகாவால் தான் எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. விஜய் வந்து ரத்தம் கொடுத்ததால பிரபா வந்து பொழைச்சிக்கிறாங்க. அடுத்து அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து விஜய்க்கு நன்றி சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கங்க ப்ரோவா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து நம்ம மகாவை வந்து வீட்டுக்கு வராங்க. மகாவை பார்த்துட்டோன்னு வந்து எல்லோரும் வந்து விசாரிக்கிறாங்க. அடுத்து வந்து அந்த டைமில் கூட என்ன பண்ணுறாங்க, அனாமிகாவும் வந்து காயத்ரி வந்து வேணும்னு இந்த மகா இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி பழி போடுறாங்க. அதை பார்த்து சூர்யா டென்ஷன் ஆகிறாரு. எப்போ பார்த்தாலும் மகா மேலே பழி போடணும், அவளை ஏதாவது சொல்லணும், அதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளோ நாள் மகா கூட நல்லா பழகிருக்கீங்க, மகா பற்றி புரிஞ்சுக்கிறது இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியை போட்டு திட்டுறாரு. இது முடியும்.